உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்க எல்லாரும் உன்னை பத்தி அபிகிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கோம். அப்படி என்ன பேசுனீங்க? அது உன்னை ரொம்ப நாள் புரிஞ்சுக்காம அபியோட பேச்சை கேட்டு தானே நாங்களாம் உங்ககிட்ட பேசாம இருந்தோம். ஆனா இப்ப எல்லாரும் உன்கிட்ட பழையபடியே ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டோல. சுடர், அபி மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்காம இருக்கா. அதான் அவளே உன் கூட பேச சொல்லியிருக்கோம். சரி, அதுக்கு அபி என்ன சொன்னா? அவ எதுவுமே சொல்லல சுடரம்மா, அமைதியாவே இருந்தா. சரி பரவாயில்ல விடுங்க. நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அபியும் சீக்கிரமாவே என்ன புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சரி, நீங்களாம் படுத்து தூங்குங்க. காலையில டைமுக்கு எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல. ஓகே சுடர், படுத்து தூங்குங்க. அபி, அபி உட்கார். என்னாச்சு அபி? ஏன் அழற? காவியா காவியா, அபி அக்கா வந்திருக்கா. என்ன அஞ்சலி? சாரி சுடர். டேய் அபி வந்திருக்கா. எந்திரா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி சாரி சுடர். சுடர், நீ என்ன தப்பு பண்ணடா? நீ எதுக்கு சாரி கேக்குற? இல்ல சுடர், உன்னை இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுடர். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நீ சின்ன பொண்ணு, உனக்கு என் மேல ஏதோ கோவம் இருக்க போய் தான் இவ்வளவு நாள் என்ன புரிஞ்சுக்காம இருந்துட்ட. அதெல்லாம் தப்பு கிடையாது. சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. என் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும் அபி. இங்க எல்லாரையும் விட சின்ன பொண்ணு அஞ்சலி தான். அவளோட மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லையே சுடர். உன் மேல போயினா இவ்வளவு நாள் கோவமா இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ஏன் மேலேயே கோவமா வருது சுடர். நான் ஒரு வேஸ்ட் சுடர். அப்படிலாம் சொல்லாத அபி. நீ எவ்வளவுதான் என் மேல கோவப்பட்டு திட்டினாலும் ஒரு தடவை கூட நான் உன்னை தப்பா நினைச்சதே இல்லை. ஏன்னா நீ என்னோட பொண்ணு அபி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.